அதுதான் சொல்றேன் பாரு, இவன் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கேட்டிருந்தா கண்டிப்பா கொடுத்துருப்பான். இப்ப நாம கேட்கற மாதிரிதான் இல்லைங்க. ஆமா கொடுத்துருந்தா நான் ரெடி பண்ணி வச்சுட்டு போனேன் நானு. கேக்குறது அதுதான் இப்ப இதை அனுப்பிச்சு விடுறேன் வச்சுக்கோ. 1500 நான் போன் பண்ணேன், யாரும் எடுக்கலையா? 2 பேரும் போன் பண்றதுக்கு முன்னாடி எப்படி யாரும் எடுக்கலங்கிற? போன் பண்ண எடுக்கலடா, கடன் காசு கொடுத்து எனக்கு கொடுக்க வேண்டிய போன் பண்ணா அனுப்பிச்சு விடுங்கன்னு. ஏய் மச்சான், இப்பெல்லாம் போய் சொல்ல நான் நினைக்கவே இல்லடா. சரி நீங்க அப்படி நினைச்சா நான் பொறுப்பாக முடியாதுப்பா. நீங்க எப்படின்னா நினைச்சீங்க, நான் உண்மையதான் சொல்றேன். இதான் எனக்கு போவாரு. இப்ப அதுவும் இல்லாம இப்பதான் இது நியூ இயர் வேற, அப்படி பார்ட்டி எல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. நீங்களும் அப்படி பார்ட்டி பண்ணி முடிச்சிட்டீங்களா? நான் பார்ட்டி எல்லாம் பண்ணலடா. Hey guys, welcome to our channel. சோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சபரீஷ் சொல்வாங்க. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டு யோகாவை வந்து நம்ம பிராங்க் பண்ண போறோம். ஆமா. எப்படி பிராங்க் பண்ண போறோம்னா தெரியலங்க, எந்த ஒரு ஐடியாவும் இல்ல. அவன் என்ன சொன்னாலும் அவன் நீ வந்து பையனாடான்னு கேட்டா ஆமான்னு சொன்னா ஆமா அப்படிங்கறத வச்சு சண்டை போடணும், இல்லைன்னு சொன்னா இல்லைன்னு சொல்லி சண்டை போடணும். அந்த மாதிரிதான் யோசிச்சிருக்கோம். சோ எப்படி இருக்க போகுது என்னன்னு தெரியல. ஆனா கண்டிப்பா சண்டை வந்து கேரண்டியா போடுறோம். அவன் என்ன பண்றான் அப்படிங்கறது அப்படின்னு ஒரு ட்ராக்கே கிடையாது, எங்களுக்கு ஒரு ஐடியாவே இல்ல. சரி ஏதோ ஒண்ணு நம்ம வம்பிழுக்கிற மாதிரி பேசலாமே அப்படின்னு நாங்க ஸ்டார்ட் பண்றோம். இது எப்படி நல்லா போகுமா எப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். போகும் பாருங்க, ஜாலியா இருக்கும். சோ நீங்களும் வாங்க எங்க கூட வீடியோக்குள்ள போலாம். இப்போ ரொம்ப நல்ல பையங்க, அம்மா சென்டிமெண்ட். இப்போ போன் எடுக்கலாம்னா வணக்கம், என் பேரு சாரதி, ஞாபகம் இருக்குங்களா? டேய் மச்சான், டேய் என்னடா பண்ற? தோ மச்சான் 10 நிமிஷம்டா. டேய் ஒரு எமர்ஜென்சிடா, ஒரு 5000 ரூபாய் கிடைக்குமா? ஐயோ மச்சான் இல்லையே மச்சான், நாளைக்கு ஃபைனான்ஸ் இருக்கு. அது இல்லாம அதுக்கே 1500 ரூபாய் கேட்கலாம் இருக்கு. இது ஆக்சன் மேடம். என்னடா இப்படி சொல்ற? ஃப்ரெண்ட்னு சொல்லி கால் பண்ண. இல்ல ஸ்கிரீன் ஷாட் எடுத்து விட்றா மச்சான். டேய் எல்லாம் இப்படிதான்டா, ஃப்ரெண்டுனா இப்படி விட்றா. எனக்கு வருத்தம்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க. டேய் 3500 ரூபாய் இருக்கு, அனுப்ப வேணா. 3500 ரூபாய் இருக்கு. டேய் ரொம்ப அர்ஜென்ட்ரா. அண்ணா வேற யார்ட்டையாவது கேட்டு பார்க்க முடியுமா? இல்லடா 3500 ரூபாய் இருக்கு. அதுவும் என் இஎம்ஐக்கு நான் 1500 ரெடி பண்ணுவேன். நீங்க நாளைக்கு எனக்கு முடிஞ்சா நாளைக்கு சாயங்காலம் போட்டு விடுங்க. இல்ல 3500 ரூபாய் இருந்தா கூட எங்களுக்கு பிரச்சனை இல்ல, நீங்க அனுப்பி விடுங்க. சரி. அப்ப மீதி 2500 என்ன பண்ணுவ? அவன் வந்து வேற ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டு இருந்தா அனுப்பிச்சிருப்பான். இப்ப நாம கேட்கறதுனாலதான் இப்படி பண்றான். பார்த்தா நான் ஏமாந்தேன். பட் நம்ம ரொம்ப நம்புறோம் இல்லைங்களா ஒரு சிலர் கிட்ட. அவங்க நம்மள வருஷமா ஏமாத்திட்டு இருந்தா கூட எனக்கு கேட்டு பாருடா அண்ணா, இருந்தா கொஞ்சம் ப்ளீஸ்ண்ணா அனுப்பிடுங்கண்ணா. வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. அது ஓகேடா. நான் எனக்கு நாளைக்கு நீங்க ஈவினிங் அனுப்புற மாதிரி இருக்கும், ஓகேவா? அது கஷ்டமே. நாளைக்கு ஈவினிங் உங்களுக்கு கண்டிப்பா வேணுமா? ஆமா, ஏன்னா நாளைக்கு பைக் இது இருக்கு எனக்கு. நான் இன்னும் 1500 ரெடி பண்ணணும். நான் இன்னைக்கு ஃபோன் பண்ண யாரும் எடுக்கல. சோ நாளைக்கு தான் பண்ணி கேட்க. அதுதான் சொல்றேன் பாரு, இவன் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கேட்டிருந்தா கண்டிப்பா கொடுத்துருப்பான். இப்ப நாம கேட்கற மாதிரிதான் இல்லைங்க. ஆமா கொடுத்துருந்தா நான் ரெடி பண்ணி வச்சுட்டு போனேன் நானு. நட்புன்னு என்ன தெரியுமா உனக்கு? நண்பன்னு என்ன தெரியுமா உனக்கு? தெரியும் மச்சான். டேய் விட்றா, எல்லாம் அப்படிதான்டா. இப்போ 3500 தரேன்னு சொல்றேன். ஆனா நாளைக்கு ஈவினிங் கன்ஃபார்ம் எனக்கு வேணும். சரி நாளைக்கு போட்டுருவாங்க. விட்றா அண்ணா அவங்க டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இது பண்ணப்போ கூட நீங்க ஏதாச்சும் உங்கள்கிட்ட இருக்கும், நீங்க ஏன்னா வேலைக்கு போறீங்கல்ல, அதனால இருக்கும்னு தான் நாங்க நினைச்சுதான் உங்களுக்கு கால் பண்ணோம். வேற ஏதாவது அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா? நீங்க வேற எல்லாத்தையுமே கேட்டோம், யாருமே இல்லைன்றாங்க. அதுவும் இல்லாம இப்பதான் இது நியூ இயர் வேற, அப்படி பார்ட்டி எல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. நீங்களும் அப்படி பார்ட்டி பண்ணி முடிச்சிட்டீங்களா? நான் பார்ட்டி எல்லாம் பண்ணலடா. டேய் தெரியும்டா, நேத்து எல்லாம் நீ என்னென்ன பண்ணிருப்ப. சரி விட்றா, நீ ஃப்ரெண்டு அப்படின்னு நினைச்சு நான் கால் உண்மையாவே அதான் நினைச்சு. இப்ப கூட அவகிட்ட தான் சொன்னேன், யோகா இப்ப நான் கேட்டா இப்படியே கொடுத்துருவான் அப்படின்னு. பெஸ்டி இருக்கிறதா அவனா எங்களை கேர் பண்ணி பாத்துக்கிறான். ஆனா நீ எல்லாம் சத்தியமா பச்சை துரோகிடா நீ. ஆனா இப்பதானே உங்களை பத்தி எல்லாம் எனக்கு புரியுது. எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தோடனே எல்லாம் விட்டு ஓட்டிங்க. சிரிக்காதடா, கோமா வருதுடா. இல்லடா வேணாண்டா அண்ணா, நாங்க சீரியஸா கேசிச்சு என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. கேட்டுட்டு இருக்கோம், சிரிக்காதீங்க. ஹலோ, நான் ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் சார். இல்லடா சீரியஸா நானும் உண்மையாதான்டா சொல்றேன். 3500 தான் இருக்கு. நான் 1500 ரெடி. டேய் 10,000 சரி நாளைக்கு நான் தரேன். நீ எனக்கு ஒரு 5000 ரூபாய் ரெடி பண்ணி கொடு. இப்ப நான் யார்கிட்ட எனக்கு நீ இருக்கேங்கறதால தான் உனக்கு கால் பண்றேன். இப்ப நான் யார்கிட்ட கேக்குறது?
அதுதான் இப்ப இது அனுப்பிச்சு விடுறேன் வச்சுக்கோ. 1500 நான் போன் பண்ணிட்டேன், யாரும் எடுக்கலையா? அதான் 2 பேரும் போன் பண்றதுக்கு முன்னாடி எப்படி யாரும் எடுக்கலங்கிற? போன் பண்ண எடுக்கலடா, கடன் காசு கொடு, எனக்கு கொடுக்க வேண்டிய போன் பண்ணா அனுப்பிச்சு விடுங்கன்னு. டேய் மச்சான், நீ இப்படிலாம் போய் அண்ணா சொல்ல இப்படி நினைக்கவே இல்லடா. சரி நீங்க அப்படி நினைச்சா நான் பொறுப்பாக முடியாதுப்பா. நீங்க எப்படின்னா நினைச்சீங்க, நான் உண்மையதான் சொல்றேன். இதான் எனக்கு கோவம் வருது. இல்ல நாங்க இப்பதான் உங்ககிட்ட கேக்குறோம். இல்ல நான் பொய் சொல்றேன்னு சொல்றீங்க, அப்ப என்ன எனக்கு கோவம் வருமா இல்லையா? நான் உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. ஓ உனக்கு கோலா வருமா மச்சான்? சரிடா விட்றா. நீ எதுக்கு அவங்ககிட்ட எல்லாம் கேக்குற? வேற யாரும் கிடைக்கலையா உனக்கு? அவ்வளவுதான். சரி உண்மையை சொன்னா அப்படிதான்டா பேசுறீங்க, விடுங்க. விட்றா சரி மச்சான். அண்ணா உங்ககிட்ட வந்து நீங்க ஃப்ரெண்டுன்னு தான் கால் பண்ணா சரியா? நான் கூட கேட்க வேணான்னு தான் சொன்னேன். நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னுலாம் எனக்கு தெரியாது, ஆனா நான் வேணான்னு தான் சொன்னேன். ஆனா கடைசியில் நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கல. எதுங்க உன்னை யார் கால் பண்ணி கேட்க சொன்னது? பிராங்க் கால்லாம் இதெல்லாம் போட்டு வீடியோ போட்டீங்க, கேவலமா போகும். அதெல்லாம் போக வக்கால ஒலி பிராங்கா? இப்ப இவಳು உயிரை கொடுத்து இவ கத்திக்கிட்டு இருக்கா, அவனுக்கு பிராங்க்னு தோணுதா? ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு இதெல்லாம் வீடியோ போகாதடா, நீங்க என்ன பண்ணி போட்டாலும். என்ன வீடியோ? இந்த வீடியோ எல்லாம் போட்டீங்கன்னா யூடியூப்ல மயிரோட போகாது. டேய் லூசு கூதி, நான் காசு வேணும்னு கேட்டுட்டு இருக்கேன். இப்ப யூடியூப் வீடியோவா இருந்தா இப்ப கட்டாவது பேசுவேனா? உங்களோட இத்தனை வருஷம் பழகிக்க, நீ சத்தியா எப்படி பேசுவ, நீ எப்படி பேசுவ, எல்லா இதுவும் நீ இந்த ஒரு நான்லாம் ஒருத்தவங்க இமிடேட் பண்ணுவேன் எப்படி எப்படின்னு. என்கிட்ட நீ இங்க பாருங்க, நான் எப்பயும் போலதான் நான் பேசுறேன். நான் இப்படி பேசி நீங்க பார்த்தது இல்லன்னு வேணா சொல்லுங்க. எப்படி பேசுவேன் என்ன பத்தி சேர்றா விடு சேர்றா சரி நான் வைக்கிறேன்டா. ப்ளூபர் கால் பண்ணல, எவன் ஐடியாடா இது? வீடியோ போகுது. நீ வை சேர்றா பைடா பண்ணிட்டு இருக்காங்க வேற இல்லாம. ஐடியா மட்டும் சொல்லுது. இல்லங்க ஈஸியா கண்டுபிடிச்சிட்டான். இவன் வந்து எடுத்தோன்னே டேய் இப்படி நீ வந்து ஒரு ஃப்ரெண்டே கிடையாதா, துரோகம் பண்றடா அப்படி பேசினா யாரா இருந்தாலும் அப்படிதான் நினைப்பாங்க. ஃபர்ஸ்ட் நீ ஃபீல் பண்ற மாதிரி என்ன ரீசன் சொல்லணும், அதுக்கப்புறம் வந்துட்டு கேட்டு பாரு, அப்படி கொஞ்சம் கெஞ்சுற மாதிரி பண்ணும். அதுக்கப்புறம் தான் இவன் எடுத்தோடனே நான் உன்னை நம்பினேன்டா, நீ வந்து துரோகிடா, பச்சை துரோகிடா, இப்படி எல்லாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ண யாரா இருந்தாலும் அது வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடுவாங்க. எனக்கு பிராங்க் எல்லாம் பண்ண தெரியாதுங்க. இது மூடி நான் யாரையும் ஏமாத்துனது இல்ல. அதனால அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. பெரிய பிராங்க் உங்களை பிராங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லங்க இது மூடி யாரையும் ஏமாத்தாதனால நமக்கு வந்து நம்ம தெரிஞ்சிரும் நம்ம வந்து பொய் சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி. இவன் பொய் சொல்றான் சார், பொய் சொல்றான், நம்பாதீங்க. அவன் பொய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் பொய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். பாருங்க, அவங்க பிராங்க்னு தெரிஞ்சு கட் பண்ணதுக்கு ஒரு மரியாதை கூட இல்ல, கால் பண்ணல. இவனை போய் நம்பி நம்ம ஃப்ரெண்டுன்னு கால் பண்ணி, சரிங்க நம்ம வந்து பிராங்க் வந்து மிஷன் ஃபெயில்ட் ஆயிடுச்சு. பிராங்க் வென்ட் ராங். நான் வந்து வேற மாதிரி ராங் ஆகி நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா அப்படிங்கும் போது அவனு நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா அப்படின்னு கேட்டு சண்டைக்கு போகும், சண்டை மாதிரி போகும் நினைச்சேன். மாதிரி இருந்துச்சா, நானும் வெற்றி அப்படின்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. என்னங்க போங்க, டிசப்பாயின்மெண்ட். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye bye.